எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்சியில் யூனிட் 5 பார்க்க போகிறோம். யூனிட் 5 என்னன்னா ஃபூட்டிங். ஓகேவா, ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்னா இப்போ உங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் காலம் கொடுத்துட்டாங்க, அதோட சைஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு தான் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்கோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த அதே ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும், கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். இப்போ கிவன் டேட்டா கொஸ்டினில் கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் வந்து டிசைன் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரெஸ் வந்து இது காமன் தான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எல்லாமே. இப்போ யூனிட் ஸ்டெப் நம்பர் 4 ஸ்டெப் நம்பர் 5 வந்து கொஞ்சம் புதுசாக. ஸ்டெப் நம்பர் 4 காமன் தான். என்னது லோட்னாலே ஃபேக்டரி லோட் கண்டுபிடிக்கணும். என்னது கொடுத்துருக்கிற லோடோட 1.5 மல்டிப்ளை பண்ணிங்களா, அதே ப்ராசஸ் தான் ஃபேக்டர் லோட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே கொஸ்டினில் ஃபேக்டர் லோட்னு மென்ஷன் ஆயிருந்ததுன்னா டேரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஃபேக்டர் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்றது என்னதுன்னா, கொஸ்டினில் வந்து QS கொடுத்துருப்பாங்க ஒரு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் மட்டும் புதுசாக இருக்கும் இந்த யூனிட்டில். ஓகேவா, அடுத்தது என்னதுன்னா சைஸ் ஆஃப் ஃபூட்டிங். சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபார்மில் வந்து லோட் கண்டுபிடிச்சிருப்பா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பா, QUன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பா. அப்போ லோடும் இந்த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணுறது தான் சைஸ் ஆஃப் ஃபூட்டிங். ஓகேவா, மேலே வந்து லோடு, கீழே வந்து என்னது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன்சர் வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஓவரால் அந்த ஃபூட்டிங்கோட டைமென்ஷன். ஓகேவா, ஃபூட்டிங்கோட டைமென்ஷன் இது தான். இப்போ இந்த ஃபூட்டிங்கோட டைமென்ஷனில் வந்து உனக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த காலமோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க 400 × 600 மீட்டர். இப்போ 400 இந்த சைடு 600 இந்த சைடுன்னு வச்சுன்னா இந்த டயக்ராம் அப்படியே வெர்டிக்கலாக இப்படி போடும். நீ டைமென்ஷன் எந்த பக்கம் வேணாலும் மாற்றி போட்டுக்கோங்க. இதுதான் உன்னோட டயக்ராம். இது காலம், இது ஃபூட்டிங். இப்போ ஃபூட்டிங்கோட இந்த டைமென்ஷன் தெரியணும். அப்போ ஏதாவது ஒரு டைமென்ஷன் நீ அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ ஒரு சைடை வந்து நீ என்ன பண்ணுறேன்னா 2 மீட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இல்லை 3 மீட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெக்டாங்குலரோட ஃபார்முலா என்னது, ஏரியா = லென்த் × பிரெத்து. அப்போ ஒரு சைடு வந்து 2 மீட்டர்னு அசியூம் பண்ணிட்டுனா இன்னொரு டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுதான் இது. இப்போ இது LX LYன்றது என்னதுன்னா, LXனால் இந்த டிஸ்டன்ஸ், LYனால் இந்த டிஸ்டன்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ண வேணாம். நான் சொல்கிறபடி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் லென்த் 7 மீட்டரில் வந்து 0.6 மைனஸ் பண்ணிட்டா மீதி என்ன இருக்குன்னா இந்த பார்ட்டும் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த பார்ட் 1 இந்த பார்ட் 1 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உனக்கு என்னது இந்த பார்ட்டு மட்டும் கிடச்சிருமா, அதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, திரும்ப நான் சொல்கிறேன். ஓவரால் லென்த்து 7 மீட்டரில் 0.6 இதை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் இந்த லென்த்து. அப்போ நமக்கு LXன்றது ஏதாவது இதுவும் LX ஏதாவது ஒரு பக்கம் தான் தேவை. அப்போ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு LX கிடச்சிரும். அதுதான் இங்கே ஆன்சர். என்ன வருதோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது என்னென்னா LYன்றது இதுவும் LY. ஓகேவா, அப்போ நம்ம ஓவரால் லென்த் 2 மீட்டரில் வந்து 0.4 மைனஸ் பண்ணிட்டுனா மீதி இருக்கிறது இந்த பார்ட்டும் அந்த லென்த்து மட்டும்தான் இருக்கும். அதில் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டு மட்டும் கிடச்சிரும். அதுதான் LY. ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்தது என்னதுன்னா மொமெண்ட்டுக்கு வந்து எல்லா யூனிட்லேயும் WL²/8 இருக்கும். இந்த யூனிட்டில் மட்டும் ஃபார்முலா மாறும். 5வது யூனிட்னா இதை தான் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. MXக்கு வந்து MX = QU × LX² / 2. இதில் QUன்றது இங்கே கண்டுபிடிச்சிருப்ப, அது தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. LXன்றது இங்கே கண்டுபிடிச்சிருப்பா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. வர்ற ஆன்சர், இந்த ஆன்சர் வேரி ஆகலாம். உனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டுக்கோங்க. இது கிலோமீட்டர் மீட்டர்னு எழுதிப்பேன். இதை வந்து என்னது 10⁶ நியூட்டன் எம்எம்மாக மாற்றுறதுக்கு × 10⁶ போட்டுப்பா, அவ்வளோதான். அதே மாதிரி MYக்கு வந்து சேம் ஃபார்முலா தான். LY இங்கே கண்டுபிடிச்சிருக்கியா, LY அதுதான். QU என்ன வேல்யூனா அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இங்கே இருக்கு இல்லையா, சேம் அதே தான். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு MY கிடச்சிரும். இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது 2 MX இருக்குது. இந்த MXக்கு ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த MYக்கு ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல MUXன்னு போட்டுக்கோ, இல்லை MXன்னு போட்டாலும் ஓகே. MYன்னு போட்டுக்கோ. இங்கே MX MYன்னு இருக்குல்ல, அதை தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இங்கே MU போட்டிருக்கான்னு குழம்பிக்காது, ரெண்டும் ஒன்று தான். நீ MX MYன்னு போட்டுக்கோங்க. இப்போ MXோட வேல்யூத்துக்கு இங்கே போடு, × 10⁶ போடுவேன். இங்கே இது வந்து MYயோட வேல்யூ இங்கே தூக்கி போட்டுட்டு × 10⁶ போடுவேன். ஏன்னா இது எல்லாமே எம்எம்மில் இருக்கும். அதனால் இங்கே வந்து கிலோ நியூட்டன் மீட்டராக இருக்கிறத நியூட்டன் எம்எம்மாக மாற்றி போட போகிறேன். மீது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி வழக்கம் போல் AST நல்லா பார்த்துக்கோ. ASTயில் ஏதாவது தப்பு பண்ணாலும் உன்னோட ஆன்சர் வந்து ஒரு 200 300 ஆரம்பித்து ஒரு
4000 சம்திங் அப்படி தான் வரும். கம்மியாக 1000க்குள்ளே தான் வரும். 1000 2000 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். உனக்கு என்ன ஆன்சர் வந்தாலும் போட்டுட்டு கண்டுபிடி. இது பக்கத்தில் என்னது இதில் இருக்கிற MUXன்றது இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, MYன்றது இந்த ஒய் டைரக்ஷனில் இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதோட டைமென்ஷன் நீங்கள் ப்ரொவைடு என்னது 20 mm டயா, என்னது 300 mm சென்டர் டு சென்டர். அந்த ஸ்பேஸிங்னாலே சென்டர் டு சென்டர் வந்து 300 mm வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 12 mm. மேலே போடுற இந்த MYக்கு வந்து ப்ரொவைட் 12 mm டயா, 300 mm சென்டர் டு சென்டர். இதுதான் டயக்ராம் பார்த்துக்கோ. இதோட சம் முடிஞ்சிருச்சு. இந்த யூனிட் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. இதில் இன்னொரு பார்ட் இருக்குது, என்னதுன்னா கம்பைன் ஃபுட்டிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன்.